விஜயநகரத்தை சேர்ந்த ராஜா கஜபதிக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுடைய ஆஸ்தானத்துல புதுசா சமையலுக்கு சேர்ந்த சமையல்காரன் ராமையா. காலையில 10 மணி. அந்த ஆஸ்தானத்துல வேலை செய்யற மந்திரி ராஜா முன்னாடி பயத்தோட நடுங்கிக்கிட்டே வந்து நின்னாரு. சோமையா, உங்களுக்கு இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? என்னுடைய சின்ன வயசு நண்பன், பக்கத்து ராஜ்யத்தோட மகாராஜா. அவன் இன்னைக்கு நம்ம ராஜ்யத்துக்கு விருந்துக்காக வரான். அவனுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுங்கிறது என் ஆசை. நீங்க என்னமோ மளிகை சமையல் வரலன்னு சொல்றீங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா, வர வழியில ஆத்துல தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கிறதுனால பொருட்கள் எல்லாம் அந்த பக்கமே நின்றுச்சு. அந்த தண்ணியெல்லாம் குறையறதுக்கு சாயந்தர நேரமாவது ஆயிடும். இப்போதைக்கு நம்ம சமையலறையில் இருக்கிறது கொஞ்சம் பூசணிக்காயும் சொரைக்காயும் நேத்து மிச்சமான தயிரும் தான். ராஜா ரொம்ப கோவமா, சொரக்காய் பூசணிக்காய் தயிர் இதை வச்சு வரவனுக்கு நான் என்னத்தை சமைச்சு கொடுக்கறது? அவன் என்ன சொல்லுவான்? நம்ம ராஜ்யத்தோட ராஜாவுக்கு ஒழுங்கா சாப்பாடு கூட போட தெரியாதா அப்படின்னு 4 பேர்கிட்ட சொன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது? எல்லாரும் இதே மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நாங்க என்ன சமைக்கிறதுன்னு கையை நீட்டிட்டு அப்படியே உக்காந்துட்டாங்க. பைத்தியக்காரனுங்க, எல்லா பொருள் இருந்தா சமைக்கிறது ரொம்ப சுலபம், அது இல்லாம சமைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வா, இப்பவே சமையலறைக்கு போகலாம். அப்படியே ராஜா மந்திரி 2 பேருமே அரண்மனையில இருக்கிற சமையலறைக்குள்ள போனாங்க. அங்க சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பீமையா தலைமையில கை வச்சு உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னொரு மூலையில அப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்த ராமையா காய்கறி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். ஐயோ, என் வேலை போக போகுது. ராஜா வராரு, சமைக்க எதுவுமே இல்ல, பசிக்குதுன்னு சொன்னா நான் என்னத்தை சமைக்க போறேன்னு தெரியலையே. கடவுளை நீதான் என்ன காப்பாத்தணும். ராஜா பக்கத்துல வந்து, எங்க ஓடி போக பாக்குற? பிரச்சனை வந்தா ஓடி போக கூடாது, நின்று அந்த பிரச்சனைய சரி பண்ணணும். இப்ப பக்கத்து ஊரு ராஜா வராரு, அவருக்காக விருந்து சமைச்சாகணும். என்ன பண்றது சொல்லு. மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. இங்க இருக்கிற காய வச்சு விருந்து சாப்பாடு சமைக்க என்னால முடியாது. பருப்பு இல்ல, நெய் இல்ல, மசாலா பொருளும் இல்ல. இது எதுவுமே இல்லாம நான் சமைச்சு போட்டு அப்புறம் சக்கரவர்த்திக்கு என் மேல கோவம் வந்து தலை வெட்டுனா, இல்லைனாலும் உன் தலையை நான் வெட்டத்தான் போறேன். இவன் வேலைக்காக மாட்டான் போல. இவனை தவிர்த்து வேற யாராவது இருந்தா முன்னாடி வந்து உதவி செய்ய சொல்லுங்க. அப்பதான் ராமையா ராஜா முன்னாடி வந்து நின்னு, மகாராஜா, என் பேரு ராமையா. 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் இங்க சமையல்காரன் வேலைக்கு சேர்ந்தேன். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வர சக்கரவர்த்திக்கு நான் விருந்த சாப்பாடு சமைக்க தயாரா இருக்கேன். அதை கேட்டு பீமையா, ராமையா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வெறும் காய்கறி வச்சு நீ அப்படி என்னத்தை தான் சமைக்க போற? தேவையில்லாம உன் தலைய நீயே பலி கொடுத்துறாத. இரு பீமையா, அவன் முயற்சியாவது பண்றேன்னு சொல்றான். உன்ன மாதிரி பயந்து ஒதுங்க நினைக்கல. இங்க பாரு ராமையா, விருந்து சாப்பாடு ஒழுங்கா இருக்கணும். சக்கரவர்த்தி எந்த குறையும் சொல்லக்கூடாது. இல்ல உன்னோட தலைய நான் வெட்டிடுவேன். பரவாயில்ல மகாராஜா, சமைக்க தேவை பொருட்கள் மட்டும் இல்ல, கொஞ்சம் அறிவும் இருக்கணும். இருக்கிறத வச்சு நான் நிச்சயமா விருந்து சாப்பாடு சமைக்கிறேன். என் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. மந்திரி, இவனுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ராஜா போயிட்டாரு. பீமையாவும் அங்க இருந்த மத்த வேலைக்காரங்களும் ராமையா சொன்னதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப ராமையா கூட வேலை செய்யற கிட்டுவ கூப்பிட்டு, ராமையா, என்ன தேவையில்லாம நீ மாட்டிக்கிட்ட. இருக்கிற பூசணிக்காய் சொரக்காய் வச்சுக்கிட்டு என்ன சமைக்க முடியும்? எதுக்காக நீ அதுக்கு ஒத்துக்கிட்ட? அப்ப ராமையா சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத கிட்டோ, பாக்குற பார்வையில தான் அந்த பொருளோட மதிப்பு தெரியும். உங்களுக்கு அது வெறும் சொரக்கா, ஆனா எனக்கு அதுவே போதுன்னு தோணுது. முதல்ல கூடையில போட்டு வச்ச காய்கறி தோல் எல்லாத்தையும் கொண்டு வா. கிட்டோ அதை கேட்டு ஆச்சரியமா, காய்கறி தோலா? அதை தூக்கி போடல வச்சிருக்கோம். இன்னைக்கு அதுதான் நமக்கு உதவியே செய்ய போகுது. அதை வச்சுதான் சக்கரவர்த்திக்கு நாம சமைக்கவே போறோம். காய்கறி தோலுங்க, சொரக்கா, பூசணிக்கா, இதை வச்சுதான் இன்னைக்கு நாம சமைக்கவே போறோம். பாத்தீங்களா, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. சக்கரவர்த்திக்கு தோல்ல சமைச்சு கொடுக்குறானாமா. பீமை, என்ன கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கிட்டு, நான் சொல்றத பண்ணு. சொர்க்காவோட தோலை மந்தமா சீவி வை. அப்புறம் நேத்து மிச்சமாச்சுல தயிர், அதை மொத்தத்தையும் வடிகட்டு. தண்ணியால போய் கெட்டி தயிர் மிஞ்சிட்டோம். அப்புறம் பூசணிக்காய் விதைய நல்லா காய வச்சு அதை வறுத்து பொடியாக்கு. பூசணிக்காயை வேக வை. சரிண்ணே, ஆனா இதை வச்சு என்ன செய்ய போறீங்களோ? சொரக்காய் தோலை வச்சு நாம துவையல் செய்யலாம். அப்புறம் சொரக்காயை நல்லா வேக வச்சு அது கூட வெள்ளத்தை போட்டு ஹல்வா பண்ணலாம். பூசணிக்காய் விதைய வறுத்து தூளாக்கி அது கூட பூசணிக்காவை சேர்த்து கொதிக்க வச்சு சாம்பார் தயார் பண்ணலாம். அப்புறம் சொரக்காய் கூட தயிர் சேர்த்து கொஞ்சம் மோர் குழம்பையும் செஞ்சிடலாம். கடைசியில சாதம் வடிக்கிற தண்ணியில கொஞ்சம் மசாலா விடிச்சு போட்டு தாளிச்சு அதை ரசமாக்கி கொடுத்துடலாம். பீமையா வாயை பிளந்துக்கிட்டு, சாதம் வடிச்ச தண்ணியில ரசமா? தோலை வச்சு துவையலாம்? இதெல்லாம் சக்கரவர்த்தி சாப்பிடுவாரா?
சுவையா இருந்தா யாரா இருந்தாலும் எது வேணும்னாலும் சாப்பிடுவாங்க. கிட்டு, அடுப்ப பத்தவே, நான் சமைக்கிற சமையல் எப்படி இருக்குன்னு பாரு. ராமையா சுறுசுறுப்பா வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தான். கிட்டு அவனுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராமையா எது எப்படி செய்யணும் அப்படிங்கறத கிட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அண்ணன், சொரக்காய் தோல் ரொம்ப கட்டியா இருக்கு. இத துவையில அரைச்சா அது மசியுமா? இங்கதான் இருக்கு உண்மையான அறிவு. இந்த தோலை நேரா போட்டு அரைச்சா அரையாது. அதனால இந்த தோலை கடாயில போட்டு கொஞ்சம் வணக்கணும். அப்போ அது மிருதுவா ஆயிடும். அதுக்கப்புறமா இதை போட்டு அரைச்சா நல்லாவே அரையும். இதுல கொஞ்சம் புளி, காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு போட்டு அரைச்சு பாரு. துவையல் ரொம்ப நல்லா வரும். சரிண்ணே, ஆனா இந்த பூசணிக்காய் விதை எதுக்கு? நம்ம கிட்ட முந்திரியும் இல்லையே. சரியா சொன்ன. நம்ம சொரக்காய் வச்சு ஹல்வா தயார் பண்ண போறோம்ல, அதுல போடுறதுக்கு முந்திரி இல்ல. அதுல இந்த வறுத்த பூசணிக்காய் விதைய போட்டா முந்திரி மாதிரியே தான் இருக்கும். சாப்பிடுறவங்களுக்கு அது முந்திரியா இல்ல பூசணிக்காய் விதையா அது கூட தெரியவே தெரியாது. எல்லாம் சரிதான், ஆனா சொரக்காய் வச்சு ஹல்வாவா? அது காய்கறி இல்ல, அதை வச்சு இனிப்பு எப்படி பண்ண முடியும்? ஏண்டா முடியாது? சொரக்காயை நல்லா வெட்டி நல்லா வேக வச்சு அதை மத்தால எடுத்து மசிச்சாலே அது ஹல்வா மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் சக்கரை, கொஞ்சம் எண்ணெய், நெய் இருந்தா நெய் கூட போட்டு முந்திரியையும் வறுத்து அது கூட சேர்த்து பாரு. அப்ப கமகமன்னு மணக்கும். கடையில ஒட்டாம அந்த ஹல்வா எப்ப திரண்டு வருதோ அப்ப ஹல்வா தயாராயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ணா, நீ சமையல்காரன் இல்ல, மந்திரக்காரன். எந்த பொருளும் எப்படி செய்யணும்னு உனக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லடா. எப்பவுமே நம்ம வீட்டுல எல்லாமே இருக்குன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. எதுவுமே இல்லாத நேரத்துலயும் இருக்கிறத வச்சு எப்படி சுவையா சமைக்கிறதுன்னு சின்ன வயசுலயே கத்துக்கிட்டா என்னைக்காவது அது நமக்கு உதவியா இருக்கும். இதோ நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டது எல்லாமே இப்ப ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு எனக்கு உதவியா இருக்க போகுது இல்லையா? இதெல்லாம் பீமையா தூரத்துல இருந்து பார்த்து, வாசம் நல்லாதான் இருக்கு, ஆனா சுவை எப்படி இருக்குமோ? கிட்டோ, இது எல்லாமே தயாராயிடுச்சு. ஆனா இப்போ இதுக்கு சாதாரணமா பேர் வச்சு கூப்பிடக்கூடாது. சாம்பார சாம்பார்னு கூப்பிடாம மெட்ராஸ் சாம்பார்னு சொல்லு. துவையில சாதா துவையல்னு சொல்லாத, சந்திரகாந்தா துவையல்னு சொல்லு. அப்படி வித்தியாசமா பேர் வைக்கணும். சரியா மதியம் 1 மணிக்கு உள்ளூர் ராஜாவான கஜபதியும் வெளியூர் ராஜாவான விக்ரமசேனனும் வந்தாங்க. ராமையா கிட்டு 2 பேரும் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. கஜபதி மட்டும் மனசுக்குள்ள பயந்துகிட்டு இருந்தான். இந்த ராமையா என்ன பண்ணான்னு தெரியல, கௌரவம் போயிடக்கூடாது. கஜபதி, எனக்கு காலையில சாப்பிட்டதே ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது சுலபமா ஜீரணமாகிற மாதிரி சாப்பாடு இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். ராமையா பக்கத்துல வந்து, அப்படின்னா இது உங்களுக்கு தான் சக்கரவர்த்தி. இந்தாங்க, உங்களுக்காக ரொம்பவும் சத்தான ரசம் கொண்டு வந்திருக்கேன். சக்கரவர்த்தி முதல்ல அந்த ரசத்தை குடிச்சு பார்த்தாரு. சுட சுட நல்ல காரசாரமா ஒரு மொடுக்கு குடிச்ச உடனே அவரு முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சுது. ஆஹா, அருமை! இந்த ரசம் குடிக்க நல்லா இருக்கு, தொண்டைக்கு இதமா இருக்கு. இதுல என்னப்பா கலந்த? இவ்ளோ சுவையா இருக்கு. இது சமையலற ரகசியம் பிரபு, உங்களுடைய உடம்புக்கு நல்லதுக்கு தான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வாழை இலையில மெட்ராஸ் சாம்பார், சந்திரகாந்தா துவையல் இது எல்லாமே பரிமாறினாங்க. சக்கரவர்த்தி துவையல சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த துவையல பாராட்ட வாயே வரல. ஆமா, இது என்ன துவையல்? இதுல தேங்காயும் இல்ல, ஒன்னும் இல்ல. ஆனா துவையல் நல்லா இருக்கே, என்ன போட்டு செஞ்சீங்க? அப்போ ராஜா ராமையாவை பார்த்து, அத ராமையா தான் சொல்லணும். பிரபு, இது சந்திரகலா துவையல். ரொம்ப விலை அதிகமான காய்கறி எல்லாம் போட்டு நாங்க சேர்த்து செஞ்சிருக்கோம். ஓ, அப்படியா? சரி, இந்த சாம்பார்ல என்ன காய் போட்டிருக்க, என்ன மசாலா போட்டிருக்க? இதோட வாசமே ரொம்ப நல்லா இருக்கே. கஜபதி, உன் சமையல்காரன் சாதாரண சமையல்காரன் இல்ல, இந்த மாதிரி சுவை நான் பார்த்ததே இல்ல. கஜபதி அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாரு. வெறும் 4 காய்கறியை வச்சு இவ்வளவு சுவையான விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ண முடியுமா? ராமையா, இந்த ஹல்வா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இது சாதாரண ஹல்வா மாதிரி இல்ல, சொரக்காயால செஞ்சதுன்னு சொன்னா நம்பவே முடியல. நன்றி பிரபு. கண்ணு பாக்குறத கை செய்ய போகுது. இருக்கிறத வச்சு எப்படி சமைக்கணும்னு நான் நல்லா கத்துக்கிட்டேன். அதான் இந்த திறமை. இந்த திறமையால இன்னைக்கு நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சக்கரவர்த்தி கையை கழுவிக்கிட்டு வந்து ராமையாவை பக்கத்துல கூப்பிட்டு, ராமையா, விருந்து நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்கு மழை அதிகமா இருந்து ஆத்துல தண்ணி அதிகமா இருந்ததுனால பொருள் எதுவும் ராஜ்யத்துக்கு வரலன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் எப்படி இதெல்லாம் செஞ்ச? பிரபு, உண்மையே சொல்லணும்னா இன்னைக்கு சமையல் அறையில இருந்தது வெறும் சொரக்காவும் பூசணிக்காவும் மட்டும்தான். விக்ரமசிம்மன் ரொம்ப ஆச்சரியமா, வெறும் சொரக்கா பூசணிக்காவா? அப்ப அந்த துவையல் சொரக்கா தோல் போட்டு செஞ்ச பிரபு. அப்புறம் அந்த ரசம் சோறு வடிச்ச தண்ணி. அப்புறம் அந்த ஹல்வா அது சொரக்காவை போட்டு செஞ்சது.
சாம்பார்ல போட்டு மசாலா பூசணிக்காய் விதைகளை வறுத்து அரைச்சு போட்டது. எதுவுமே இல்லைன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு இருக்கிறத வச்சு எப்படி சமைக்கணும்னு கத்துக்கிட்டு நான் சமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ராமையா சொல்லி முடிச்ச உடனேயே அந்த சபையில ஒரு அமைதி. யாருமே பேசவே இல்லை. பீமையா பயந்துகிட்டு இருந்தான். ராஜா இதை கேள்விப்பட்டுட்டாரே, கொன்னுடுவாரோ அப்படின்னு. ஆனா அங்க நடந்ததே வேறதான். சபாஷ் கஜபதி, நீ உண்மையிலே கொடுத்து வச்சவன். உன் ஆஸ்தான சமையல்காரன் சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப புத்திசாலி. வீணா போற தோலை வச்சே துவையல் அரைச்சு கொடுத்துருக்கானா, இப்படிப்பட்ட சமையல்காரன் திறமசாலிதான். ராமையா, உண்மையிலே இந்த மாதிரி சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பாடா ராமையா, என் ராஜ்யத்தோட கௌரவத்தை காப்பாத்திட்ட. கஜபதி, இன்னிலிருந்து ராமையாவை தான் நீ உன் ஆஸ்தான சமையல்காரனா வச்சுக்கணும். இவெல்லாம் ஏதாவது இருந்தாதான் சமைப்பான். ஆனா ராமையா எதுவுமே இல்லைனாலும் சமைப்பான். அப்ப பீமையா அதை கேட்டு, என்ன மன்னிச்சிடு ராமையா, சின்ன பையன் என்ன பண்ணிடுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ என்ன மிஞ்சினவன் தான். பெரியவங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க தான் எங்க எல்லாருக்குமே மேல. அன்னிலிருந்து ராமையாவோட புகழ் அந்த ராஜ்யம் முழுக்க பரவுச்சு. புத்திசாலியான சமையல்காரன் இருந்தா தண்ணி கூட அமிர்தமாகும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எப்பவுமே எல்லாமே இருக்கும்போது சமைக்கிறது முக்கியம் இல்ல, இல்லாத நேரத்திலையும் சமைக்கணும். அதுதான் வாழ்க்கைக்கான தத்துவமும் கூட. எல்லாமே இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறது முக்கியம் இல்ல, எதுவுமே இல்லாதப்பவும் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். 40 வருஷத்துக்கு முன்னாடி ராஜப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தர்மையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. பெரியவன் நாராயணன், கஷ்டப்பட்டு உழைக்கிற சுயநலக்காரன். 2வது புள்ள ரங்கையா, புத்திசாலி ஆனா கஞ்சன். 3வது புள்ள விஸ்வா, அமைதியான அறிவுள்ள பையன். தர்மையா சாகிறதுக்கு முன்னாடி ஊரோட எல்லையில இருக்கிற பெரிய மாந்தோப்பையும் அதுக்கு நடுவுல இருக்கிற கிணத்தையும் சேர்த்து பிள்ளைங்களுக்கு ஒப்படைச்சாரு. பசங்களா, இந்த தோட்டத்தை நீங்க விட்டுறாதீங்க, இது நம்ம குடும்பத்தோட ஒத்துமை அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்பா சொன்னதை மறந்து அண்ணன் தம்பிங்க 3 பேரும் சொத்து பிரிக்கிற விஷயத்துல சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா 3 பேர் அண்ணன் தம்பிங்களும் தோட்டத்துக்கு நடுவுல இருக்கிற கிணத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சொத்து பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா இறந்துட்டாங்க, இந்த சொத்தை நம்ம பிரிச்சுக்கணும். இந்த தோட்டம் ரொம்பவே விசாலமா இருக்குது. இந்த தோட்டத்தை பகிர்ந்துக்கலான்னு, ஆனா 3 பேருக்கும் சரியான பங்கு இல்ல. ஏன்னா இந்த தோட்டத்தை நானே பாத்துக்கிறதுனால மேற்கு திசையில இருக்கிற மாங்காய் தோப்பு எனக்கு வேணும். என்ன ரங்கையா, அதுக்காக எனக்கு கொடுக்க கூடாதுன்னு நீ சொல்லுவியா? நான் தான் மூத்த புள்ள, நான் தான் இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவன். அதனால மேற்கு திசையில இருக்கிறது எனக்கு தான் வேணும். அது எப்படி என்ன நியாயமாகும்? நீங்க அதிகமா கஷ்டப்பட்டா தெளிவை உபயோகப்படுத்தி நிறைய விளைச்சல் வர மாதிரி செஞ்சது நான் தானே. எனக்கு 100 மரம், உங்களுக்கு 90 மரம், தம்பி விஸ்வாவுக்கு 80 மரம். அதை கேட்டு விஸ்வா, அண்ணே நீங்க யாரும் சண்டை போடாதீங்க. அப்பா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த காடு நம்ம ஒத்துமையை தான் காட்டும். அதனால இதை பிரிக்காம 3 பேரும் வேலை செஞ்சு வர லாபத்தை சரிசமமா பிரிச்சுக்கலாம். நாராயண கோமா, லாபம் 3 பாகமா? அது எப்படி முடியும் விஸ்வம்? நாங்க வெயில்ல காஞ்சிக்கிட்டு செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா நீ ஊரு கதையை பேசிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்ப. உனக்கு சரிசமமா பாகம் கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது, உனக்கு ரொம்ப குறைவுதான். விஸ்வம், அண்ணன் சொன்னது என்னவோ உண்மைதான். நீ சும்மா தானே சுத்திக்கிட்டு இருந்த, நாங்க தானே கஷ்டப்பட்டோம். ஆமா, இந்த இடத்துல இந்த கிணறு இருக்கே, இது 3 பாகமா விங்கடிக்க முடியாதே. ஆமா, இந்த கிணறை எப்படி பிரிக்க முடியும்? கிணறை பிரிக்கிறது வேண்டாம், எல்லாரும் விவசாயத்துக்கு சரிசமமா இத பகிர்ந்துக்கலாம். அதை விட்டுட்டு இதையெல்லாம் நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதை கேட்ட நாராயண பல்ல கடிச்சுக்கிட்டே, அது எப்படி சாத்தியம்? இந்த கிணறு எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்க மட்டும் விவசாயத்துக்கு தண்ணி உபயோகப்படுத்திக்குவீங்களா? இந்த கிணறு என்னோட இடத்துல இருக்கிறது தான் நல்லது. என்னோட விவசாயத்துக்கு தண்ணி உபயோகப்படுத்திக்கிட்டு மிச்ச தண்ணிய உங்களுக்காக நான் கொடுக்கறேன். இல்ல அண்ணன், இல்ல, அது எப்படி முடியும்? இந்த கிணறுக்காக நீங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டிருக்கீங்களா? நான் கூட கிணறு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால தண்ணியை நீங்க மட்டும் உபயோகப்படுத்துறது இல்ல. இந்த கிணறு முக்கியமா எனக்கு தான் தேவை, அதனால நானே எடுத்துக்க போறேன். பாத்தீங்களா, தோட்டத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே கிணறு பிரிக்கிறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால கிணறை பிரிக்கிறது வேண்டாம், இந்த கிணறை பிரிக்கிறது வேண்டாம். இதை பிரிக்க போனா நம்ம தான் பைத்தியம் ஆயிடுவோம். இந்த இடத்த நீ ஒன்னும் பங்கு போட வேண்டாம் விஸ்வம், பெரியவன் நானு. அதனால இதை நான் பங்கு போடுறேன். இத குறுக்க பங்குடுறது வேண்டாம், நீளமா பங்குடலாம். எந்த இடத்துல கிணறு வருதோ அவங்களுக்கு மரம் குறைவு. என்ன, நீளமா பங்கு போட்டா
என்னோட இடத்துல பெரிய பாலும் குழி இருக்கு. அதை மூடணும்னா எனக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? விஸ்வா ரொம்ப கவலையா, நீங்க எவ்வளவுதான் யோசிச்சாலும் நீங்க பேசுறதுல நியாயம் இல்ல. அப்பா இறந்த அன்னைக்கே இந்த மாதிரி சொத்தை பத்தி நம்ம எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அப்பாவோட ஆத்மத்துக்கு சாந்தி கிடைக்காம அழிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. நாராயண விஸ்வாவை பார்த்து கோவமா, சரி, நீ அதிகமா பேசுற. நீ சொன்ன மாதிரி 3 பேருக்கு சரிசமமா பிரிக்கலாம். உனக்கு இங்க வேணும்னா இரு, இல்லனா இதை வித்துட்டு காசு எடுத்துக்கிட்டு போயிடு. விஸ்வாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அவன் அவங்க அண்ணனுங்க பண்றது அநியாயம்னு தெரிஞ்சாலும் அவங்கள எதிர்த்து நிக்க அவனால முடியல. அவ்வளவு பெரிய தோட்டத்தை அண்ணன் தம்பிங்க 3 பேரும் 3 பங்கா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. கிணறு பொதுவா இருந்தாலும் கிணறுல இருந்து தண்ணி போற விஷயத்துல ஒரு கணக்கும் இருந்துச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. நாராயண அவன் பங்குல இருக்கிற தோட்டத்துல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்த மாமரத்தை எல்லாம் வெட்டி கம்மியா தண்ணி செலவாகிற பூச்செடிகளை வச்சான். இந்த பக்கம் ரங்கையா மாம்பழம் நிறைய காய்க்கணுங்கிறதுக்காக ரசாயனத்தை பயன்படுத்தினான். ஆனா விஸ்வா அவங்க அப்பா சொன்ன மாதிரியே பழைய முறையில விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ரங்கையா வந்து, அண்ணே, அந்த மாங்காய் தோட்டத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு எதுக்காக புளி மரத்தை நட்டீங்க? இதனால தோட்டமே நாசமாயிடுச்சு. ரங்கையா, இது என்னோட இஷ்டம். மாங்காய் மரத்தை நட்டா அதிகமா தண்ணி செலவாகும். அதே புளி மரத்தை நட்டா தண்ணி அதிகமா செலவாகாது. இதனால எனக்கு தான் லாபம் வரும். ஆமா, உனக்கு என்ன? உன் வேலைய நீ பாத்துக்கிட்டு நீ போ. என்ன, இதனால எனக்கு நஷ்டம்தான். நீங்க பூமிக்கு அதிகமா தண்ணி ஊத்தலனா எனக்கும் தண்ணி கிடைக்காது. உனக்கு நஷ்டம் வந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? உனக்கு தண்ணி அதிகமா வேணும்னா கிணறுக்கு இன்னும் தண்ணி அதிகமா தேவைப்பட என்ன தேவையோ அதை நீ செஞ்சுக்கோ. அண்ணே, நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா? மாங்காய் தோட்டத்துக்கு அதிகமா தண்ணி ஊத்தணுமா இல்லையான்னு போக தண்ணிய எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்னு பேசுறீங்க. இது அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கா? இங்க பாரு விஸ்வா, நீ எதுவுமே பேசாத. நீ குறைவாதான் மரத்தை வச்சிருக்க, அதனால உனக்கு லாபம் அதிகமா வராது, அப்படிதானே? அண்ணே, எனக்கு லாபம் அதிகமா வரலனாலும் பரவாயில்ல, அப்பாவோட வாக்க நான் காப்பாத்துவேன். நாராயணனும் ரங்கையாவும் சிரிச்சாங்க. அதே நேரத்துல திடீர்னு ஊருக்கு வறட்சி வந்துச்சு. கிணத்துல இருக்கிற தண்ணி கொஞ்சமா குறைஞ்சது. அப்போ நாராயண வந்து ரங்கையாவோட தோட்டத்துக்கு தண்ணி போக கூடாதுன்னு சொல்லி, ஐயா, எனக்கு விவசாயத்துக்கு தண்ணியும் அதிகமா வேணும், நேரமும் அதிகமா வேணும். ஏன்னு உங்க செடிக்கு குறைவான தண்ணி போதும்னு சொன்னீங்க. எங்க மாங்காய் மரம் எல்லாம் காஞ்சி போகுது. புளிமரத்துக்கு தண்ணி கம்மியாவே போதும். இருந்தாலும் தண்ணி ஊத்துறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். இந்த கிணறு என் இடத்துல இருக்கிறதுனால எனக்கு தான் உரிமை அதிகம். அண்ணா, இந்த கிணறு எல்லாருக்கும் சமானமானதுன்னு விஸ்வம் சொன்னால, அதனால இதுல இருக்கிற தண்ணிய 3 பேரும் பங்கு போட்டு பகிர்ந்துக்கலாம். நாராயண செடிகளை காட்டி, இங்க பாரு, மாங்காய் மரம் வளர்றதோட புளிமரம் தான் அதிகமா சீக்கிரமா வளர்ந்துரும். அதனால தண்ணி குறைவாதான் தேவைப்படும், ஆனா நேரம் அதிகமா பிடிக்கும். என்ன, நீங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கிணறுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெயிலுக்கு வத்தி போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு விவசாயத்துக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. அதனால பார்த்து சீக்கிரமா உபயோகப்படுத்திக்கலாம். இங்க பாரு விஸ்வா, நீ எதுவுமே பேசாத. உன்னுடைய இடத்துல மரங்களும் அதிகமா இல்ல, அதனால தண்ணி உனக்கு குறைவாதான் தேவைப்படும். அப்படி அடுத்த 3 நாள் வரைக்கும் ரங்கையா நாராயண 2 பேருமே தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல வயலுக்கு போக வேண்டிய தண்ணி அப்படியே கிணத்துக்குள்ளேயே வத்தி போச்சு. அப்போ நாராயண ரங்கையா கிட்ட வந்து, ரங்கையா, தண்ணி இல்லாம என் செடியெல்லாம் வாடி போச்சு, உன் மரங்களும் வாடி போச்சு. ஆமா என்ன, நம்ம தான் சண்டை போட்டுக்கிட்டு இதையெல்லாம் அப்படியே விட்டுட்டோம். இப்போ எல்லாருக்கும் நஷ்டம்தான். எல்லாரோட மரமும் காஞ்சிருக்கு. என்னால ஒன்னும் இது நாசமாகல, உன்னாலதான். நீதான் சரிசமமா பங்கு போட்டிருந்தா இப்படி வந்திருக்காது. அண்ணே, நீங்க 2 பேரும் இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஆகாயத்திலிருந்து மழை என்ன கொட்டுன்னு கொட்ட போகுதா? அப்பா மேல இருந்துகிட்டு நீங்க போடுற சண்டையை பார்த்து நம்மள பார்த்து கவலைப்படுவாங்க. அப்போ அண்ணன் தம்பிங்க 3 பேரும் அவங்க அப்பா சமாதி பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டு, ரங்கையா, நம்மளோட தோட்டம் எல்லாம் நாசமா போச்சு. நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் மாங்காய் மரத்தை வெட்டாம இருந்திருந்தா அதோட வேர்ல இருக்கிற தண்ணியால செடிங்க காஞ்சிருக்காது. விஸ்வா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு மெதுவா, அண்ணனுங்களா, நிறுத்துங்க. இப்பவாவது உண்மை சொல்றீங்களா? இந்த தோட்டம் நாசமாவதுக்கு யாரு காரணம்? நம்ம தானே காரணம். நம்ம மட்டும் ஒத்துமையா இருந்துகிட்டு இந்த தண்ணியை உபயோகப்படுத்தி இருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இப்போ என்ன பண்றது விஸ்வம்? கிணறுல தண்ணியும் குறைவாதான் இருக்கு, விவசாயமும் செய்ய முடியாது. நம்ம அப்பா சொன்னதை எல்லாரும் ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த தோட்டம் நம்மளோட ஒத்துமையை தான் தூக்கி காட்டோன்னு. அதனால நம்ம கஷ்டப்படணும்.
இப்போ இந்த தோட்டத்தை ஒன்னா சேர்க்கறது எப்படி இப்பவே முடிவெடுக்கலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம தானே காரணம். அதனால இந்த தோட்டத்தை மறுபடியும் பழைய மாதிரி செய்யணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் முடிவெடுத்தே ஆகணும். என்னதுப்பா அது? நான் எல்லாருக்கும் ஒரு தீர்மானமா ஒரு விஷயத்த சொல்றேன். மறுபடியும் அப்படி செஞ்சா மட்டும்தான் இது மறுபடியும் நிலைச்சு நிக்கும். என்னது? காசெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. இங்க காசெல்லாம் தேவையில்லை. நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் இந்த தோட்டத்தையும் காப்பாத்த முடியும். 3 பாகமா இருக்குதுன்னு நினைக்காம இத ஒன்னா நம்ம நினைச்சு பார்க்கலாம். அப்படின்னா நான் கஷ்டப்பட்டாலும் நீ ஹாயா இருந்துகிட்டு லாபத்தை சரிசமமா எடுத்துக்குவியா? இங்க பாருங்க, லாபத்தை மட்டும் எடுத்துக்கிறது இல்ல. இது நம்மளோட தோட்டம்னு 3 பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காப்பாத்துனா மட்டும்தான் சாத்தியம். நம்ம ஒத்துமையா இருந்தா தண்ணிய எவ்வளவு வேணாலும் அதிகமா உபயோகப்படுத்திக்க முடியுமா? இல்ல, அப்பதான் நம்ம புத்தியோட யோசிக்கணும். யாரு இந்த தோட்டம் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வர மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களோ, யாரு இந்த தோட்டத்தை நஷ்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு முன்னாடி கொண்டு வராங்களோ அவங்க கஷ்டத்துக்கு பலன் இருக்கும். தியாகமா எப்படி? விஸ்வா 2 கம்பத்தை கொண்டு வந்து, நம்ம இந்த சொத்தை பிரிக்கும் போது நீங்க 2 பேரும் உங்க லாபத்துக்கு கிணறையும் நிறைய மரத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ தோட்டம் மொத்தம் போயிடுச்சு. நம்ம கிணறுல இருந்து தண்ணி எடுக்கும் போது 2 கம்பங்களால அத அளந்து எடுக்கலாம். ஒரு கம்பத்துல கஷ்டம், இன்னொரு கம்பத்துல தர்மம் அப்படின்னு எழுதியாகணும். அதனால என்ன செய்ய முடியும்? யார் இந்த கிணறுல இருந்து முதல்ல தண்ணியை எடுத்து நம்ம செடியோட சேர்ந்து பக்கத்து செடியும் காயுது அப்படின்னு அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறாங்களோ அவங்க பேரு தர்மத்துல எழுதப்படும். அப்போ நாராயண அண்ணன் என்னோட செடிங்க காயுது அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிற தண்ணிய என் செடிங்களுக்கு ஊத்துனா அவருக்கு தர்மத்துல பேர் வருமா? ஆமா, நீங்க அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லாபம் வரும்ல, அந்த லாபம் எதனால வந்துச்சு? அண்ணன் தண்ணி ஊத்துனதுனால தானே வந்துச்சு. அப்ப அண்ணனுக்கு ஒரு பங்கை நீங்க கொடுக்கணும்ல. நாராயண யோசிச்சு பார்த்து, அப்போ நான் என்னோட ஸ்வார்த்தத்தை விட்டுட்டு ரங்கைய செடி வாடி போகுதுன்னு தண்ணி ஊத்துனா எனக்கு லாபம் கிடைக்கும். ஆமா, அது உண்மைதான். நாராயண அண்ணன் காஞ்சிக்கிட்டு இருக்கிற என்னோட செடிக்கு தண்ணி ஊத்துனதுனால எனக்கு அதிகமா லாபம் வந்தா அந்த லாபத்தை அண்ணனுக்கு கொடுக்கறதுல எனக்கு பிரச்சனை இல்ல. சரியா சொன்னீங்க. நம்ம தோட்டத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம 3 பேரும் ஒத்துமையா கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு லாபமும் வரும், நம்ம தோட்டத்தை காப்பாத்த முடியும். நாராயண ரங்கையா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க. இன்னையில இருந்து நம்மளுக்கு தோட்டம் ஒண்ணுதான், அதை காப்பாத்துறது மட்டும்தான் நம்மளோட லட்சியம். தம்பி, நாங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்காக நீ நல்லது சொல்ற. நீ நல்லவன்தான். அண்ணே, நம்ம 3 பேரும் ஒன்னாயி ஒத்துமையா இருந்தாதான் தர்மத்துல நம்மளோட பேரை எழுதப்படும். அப்பதான் அப்பாவுக்கும் சந்தோஷம். விஸ்வாவோட புத்திசாலித்தனம் அண்ணன் தம்பிங்க நடுவுல இருக்கிற சுயநலத்தையும் கஞ்சத்தனத்தையும் உடைச்சு போட்டுருச்சு. அவங்க தோட்டம் நல்லபடியா இருக்கணும்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. அன்னையில இருந்து அவங்க தோட்டத்தை பிரிக்காம ஒற்றுமையாவே எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. கிணத்து தண்ணி யாருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு தண்ணி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அவங்க பங்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தர்ம கோடுகளையும் அந்த கட்டையில போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்சபடியே அவங்க தோட்டம் செல்வ செழிப்போட வளர்ந்துச்சு. ஊர்ல வறட்சி இருந்தாலும் அவங்க ஒற்றுமையா இருந்ததுனால அந்த தோட்டம் காப்பாத்தப்பட்டுச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க தோட்டத்துல யாரோட தோட்டத்திலயும் வராத அளவுக்கு பணம் காய்க்க ஆரம்பிச்சுது. அப்பா சொன்னபடி தோட்டத்தை பிரிக்காம ஒற்றுமையா இருந்ததுனாலதான் இதெல்லாம் சாத்தியப்பட்டுச்சுன்னு 3 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சொத்து பிரிக்கிறத விட ஒற்றுமையாவே இருந்துகிட்டு ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பாசம் வச்சுக்கிட்டு பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாதான் அந்த சொத்துக்கும் மதிப்பு, அதை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கும் மதிப்பு.